ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை கொடுத்து சொல்லுங்க, இயேசு நல்லவர் அப்படி சொல்லுங்க. இயேசு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை தைரியமாக நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தீங்குக்கு நம்மளை தப்புவிப்பார். எல்லா விதமான பொல்லாப்புக்கும் நம்மளை மூடி மறைத்து பாதுகாப்பார். சத்துரு உட்புகுந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை வேலையடைத்து பாதுகாப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆமேன் சொன்னீங்கன்னா நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் ஆமோதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை பரலோகம் கவனிக்கும், உங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். பின்பு இயேசு நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். மத்தேயு 9வது அதிகாரம் 29வது வசனம் வாசிப்போம். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனம் வாசிப்போம். ஆம், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தையினுடைய தலைப்பு, நம் விசுவாசத்தின்படியே நமக்கு ஆகும். ஹல்லேலூயா. நாம் எதை விசுவாசிக்கிறோமோ, நாம் எதை நம்புகிறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் நிச்சயம் நடக்கும். ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். கவனமாக கவனிப்போம். இந்த செய்தி நிச்சயமாகவே உங்கள் இருதயத்தில் இன்னும் ஒரு உயர்ந்த ரக விசுவாசத்தை கொடுக்கும். விசுவாசம் என்றால் என்ன? நம்ம கிறிஸ்தவத்தில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை விசுவாசம். எப்படி ஜெபம் வேதம் சொல்லி பயன்படுத்துகிறோமோ அதை காட்டிலும் அதிகமாக விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். நமக்கு இருக்கிற ஒரு பெயரே விசுவாசி, அப்படிதானே? நம்முடைய பெயர் என்னது? விசுவாசி. நிறைய பாடல்கள் இருக்கு. விசுவாசியே பதறாதே, அப்புறம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ நமக்கு ஒரு பெயரே விசுவாசி. அப்போ விசுவாசம்னா என்னங்கிறத நமக்கு நல்லா என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். சின்ன பிள்ளைங்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் விசுவாசம்னா என்ன அப்படின்னு கவனிச்சோன்னா, நம்பிக்கை எல்லாத்துக்குள்ள இருக்கு. நம்பிக்கையிலே உயர்ந்த ரக நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். அல்லது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஒரு காரியத்தை நம்புகிறோம் தெரியுமா, அது பேர் தான் விசுவாசம். இப்போ உலகத்தான் எப்படிலாம் நம்புகிறான்? நல்லா விதைச்சது விளையணும்னு சொல்லி நம்புகிறான். உண்மைதானே? ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி விதைச்சாங்க, இந்த பொங்கலுக்கு முன்பதாக நல்லா விளையணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? நம்புனாங்க. குழம்பு வைக்கிறீங்க, குழம்பு நல்லா வரணும்னு என்ன செய்கிறாங்க? அதாவது நம்பிக்கையை குறித்து நான் சொல்லுகிறேன். நம்புகிறோம். இப்போ என் பிள்ளை படிக்குது, உங்கள் பிள்ளை படிக்குது அப்படின்னா நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், நீ படித்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அல்லது பைலட் ஆகணும், இப்படி ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கும். நம்புகிறோம். மழை வரணும்னு என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். பிடி பஸ் கரெக்ட் டைமுக்கு வரணும்னு என்ன பண்ணுறோம்? நம்புகிறோம். இன்றைக்கி மணியாச்சிலேருந்து ஒரு குரூப் வர வேண்டியது, கேடிசி வரும்னு நம்பினாங்க, ஆனால் அவங்க நம்பிக்கை வீண் போய் விட்டது. கேடிசி என்ன செய்யலை? ஓடாததுனால ஒரு குரூப் இன்னைக்கு ஜபத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு. நம்புகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் மனுஷங்க வைக்கிற நம்பிக்கைக்கும் வேதம் சொல்லுகிற இந்த உயர்ந்த நம்பிக்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வேதம் சொல்லுகிற விசுவாசம்னா என்ன அல்லது நம்பிக்கைனா என்னன்னா, ஒரு கொட்டேஷன் சொல்லுகிறேன், நீங்கள் மனசில் பதித்து வச்சுக்கோங்க, எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நான் ஒரு காரியத்தின் மேலே வைக்கும் நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. நாமும் மழை வரணும்னு சொல்லி நம்புகிறோம். நாமும் ஒரு சில காரியம் நம்ம குடும்பத்தில் நடக்கும் நம்புகிறோம். உலகத்தானுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ப மாட்டான். மழை வரணும்னு எப்படி நம்புகிறான்? காலத்தை பார்க்குறான், இயற்கையை பார்க்குறான், இது மழை சீசன், மழை வரும்னு நம்புகிறேன். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அது மழை சீசனோ வெயில் சீசனோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரு காரியத்தை நம்பணும்னா அது பேர் தான் விசுவாசம். ஆமென். உலகத்தானும் நல்ல பணம் வரணும்னு நம்புகிறான். கிறிஸ்தவங்களுக்கு பணம் தேவையா இல்லையா? வேண்டாமா? வேணும். நம்மளும் பணம் வரணும்னு நம்புகிறோம். உலகத்தானுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தான் அவனுடைய உழைப்பை நம்புகிறான், அவன் தொழிலை நம்புகிறான், அவனுடைய பாஸ் அவனுடைய எஜமான நம்புகிறான்.
ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பணத்தை நம்புறோம். ஆமென், ஹல்லேலூயா. உலக நம்பிக்கை, தன்னம்பிக்கை, விசுவாசம், இந்த மூணையும் பிரிச்சிங்கன்னா உலக நம்பிக்கை, எக்ஸாம்பிள் நான் சொன்னது போல மழை இந்த சீசன்ல பெய்யணும், இது மழைக்காலம், இது உலக நம்பிக்கை. உலகத்தில் சிஎம் இருக்கிறாரு, பிஎம் இருக்கிறாரு, அவர் நமக்கு சில சலுகைகளை கொடுப்பாரு, சில நேரத்தில் கொடுக்கலாம், சில நேரத்தில் கொடுக்க முடியாது, இது உலக நம்பிக்கை. தன்னம்பிக்கைனா என்கிட்ட உழைப்பு இருக்கு, எனக்கு வித்த தெரியும், விஷயம் தெரியும், நான் உழைச்சி எங்க இருந்தாலும் என்ன செஞ்சுக்குவேன், பொழைச்சிக்குவேன், இது தன்னம்பிக்கை. விசுவாசம்னா உலகத்தில் கொஞ்சம் நம்பிக்கை வைப்போம், நம்ம மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை வைப்போம், ஆனால் மெஜாரிட்டியான நம்பிக்கை யார் மேலே இருக்குன்னா நம்மை படைத்த தெய்வத்தின் மேலே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஒரு காரியத்தின் மேல் வைக்கும் உறுதியான அசைக்கப்பட முடியாத நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஒரு காரியத்தின் மேல் வைக்கும் உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஒரு வியாதி வந்துருச்சு, உலகத்தை என்ன செய்கிறான், ஐயா டாக்டர் ஐயா நான் உங்களை தான் கடவுளாக என்ன செய்கிறேன் பார்க்குறேன். இப்போ கிறிஸ்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களா, போகிறாங்க. கிறிஸ்தவங்க ஊசி போடுறாங்களா, போடுறாங்க. கிறிஸ்தவங்க ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்களா, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை தெய்வமாக பார்க்கறது இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இயேசுவே ஆண்டவரே இப்போ ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்கிறோம், போகிறோம், வைத்தியத்தில் உங்கள் கரை என்ன செய்யப்படட்டும், வைக்கப்படட்டும், ஊசி ஈஸியாக மாற்றி குத்திடக்கூடாது. குத்தி சாவுறாங்களா இல்லையா? சரிப்பா சொன்னாலும் ஒரு மாத்திரையை தப்பாக போட்டு செத்தவங்க இருக்காங்க. ஒரு ஊசி, இங்கே இருக்கிற ஊசி எடுத்து இப்படி மாற்றி போட்டவங்க இருக்கிறாங்க. பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்து குடும்பம் பிரிஞ்ச குடும்பம் என்ன செய்யுது, உண்மைதானங்க. அப்போ உலகத்தா மாதிரி பிளைண்டா குருட்டுத்தனமா நம்ம நம்புறதில்ல, இயேசுவின் மூலமாக மருத்துவத்தை நம்புறோம். உலகத்தா மாதிரி குருட்டுத்தனமா டப்பு என்ன செய்யல, பணத்தை நம்புறதில்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பணத்தை நம்புறோம். மனுஷங்களை எடுத்துக்கிட்டோம்னா உலகத்தா மாதிரி பிளைண்டா என் மச்சானை நம்பி இருக்கிறேன், குழந்தையாவை நம்பி இருக்கிறேன், அம்மாவை நம்பி இருக்கிறேன், அப்பாவை நம்பி இருக்கிறேன். அப்பா மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், அம்மா மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் இதை நம்ப வேண்டும். அது பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. நம்மால் இயன்ற எல்லா முயற்சியும் செய்கிறோம், உழைக்கிறோம், முயற்சி செய்கிறோம், பாடுபடுகிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமையை. நீங்கள் உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, எல்லாருமே வேலை பார்க்குறீங்க, எல்லாருமே போராடுறோம், வாழ்க்கையில் எப்படியாவது சாதிக்கணும்னு துடிக்கிறோம், படிக்கிறோம், முயற்சி செய்கிறோம். ஆனால் கர்த்தர் மூலமாக செய்கிறது தான் நிச்சயம் 100% நல்ல பலனை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்போ புரிஞ்சிருச்சா? இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு காரியத்தை குறித்து நம்புகிறது தான் விசுவாசம். விசுவாசம்னா ஏசப்பா மேல வைக்கிற நம்பிக்கை. இப்போ உங்க மச்சான், உங்க மாமா, உங்க தொழில், பணம், உங்களுடைய வேலை, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது, ஈஸியா அவர்கிட்ட போய் பார்த்து பேசுறீங்க, நம்பிக்கை வைக்கிறீங்க. ஐயா நான் உங்களை தான் நம்புறேன்னு சொல்றீங்க. டாக்டர்கிட்ட போய் ஐயா இந்த சர்ஜரி எப்படியாவது நல்லா பண்ணிருங்க, நான் உங்களை தான் நம்புறேன்னு சொல்றீங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. அப்பாவை பார்த்து அப்பா நான் உங்களை தான் நம்புறேன்னு சொல்றீங்க. ஒரு வாலிப பையனை பார்த்து அம்மா சொல்றாங்க, நான் உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன், நீ தான் கடைசி காலத்தில் எங்களுக்கு என்ன செய்யணும், பிரியாணி போடணும் அப்படி என்ன செய்யறோம், நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியுது. இப்போ என்ன பிரச்சனைனா நம்முடைய ஆண்டவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறார். நம்முடைய ஆண்டவர் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கிறோம், எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படி மேலே வெள்ளையா ஏதாவது கண்ணுக்கு தெரிஞ்சதா? தரிசனத்தில் பார்க்கலாம், அதில் எந்த பிரச்சனை இல்லை. தேவதூதர்களை பார்க்கலாம், தேவனுக்குரிய காரியத்தை பார்க்கலாம், நடக்க போகிற காரியத்தை பார்க்கலாம், உலக அழிவை குறித்து பார்க்கலாம். தேவன் மனசு வச்சா இயேசு கிறிஸ்துவை கூட என்ன செய்யலாம், பார்க்கலாம். பிதாவாகிய தேவனை ஒருவரால் பார்க்க முடியாது. தேவன் மனசு வச்சா இயேசுவை கூட என்ன செய்யலாம், தரிசிக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைனா நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே இங்கே ஒரு சேர் போட்டு உட்காந்து அப்படி காத்து வீசிட்டு இருக்கிறவர் இல்லை. உள்ள வந்தோடனே குட் மார்னிங் பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதில்ல, வரல. ஆனால் அவர் இங்கே தான் இருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு அவர் தெரியாட்டினாலும் அவர் இங்கே தான் இருக்கிறார். இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனம். 1 தீமோத்தேயு 6,
16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத பிரைட்டான ஒளியில வாசம் பண்ணுகிறவரும் இதுவரைக்கும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். நம்முடைய தேவனை காணக்கூடாதவராய் அவர் இருக்கிறார். நம்முடைய தேவன் அப்படிதான் இருக்கிறார். அவரை பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த உலகத்தில் இல்லை அப்படி நம்ம என்ன செஞ்சிட முடியாது, சொல்ல முடியாது. நான் ரசிக்கப்பட்ட புதுசில் யூடியூப்ல நிறைய டிபேட் பார்ப்பேன். டிபேட்னா தர்க்கம், வாக்குல சண்டை போடுறது. அதாவது நான் நம்புறது பெருசா, நீ நம்புறது. இப்போ ஒரு 3 பாஸ்டர் இந்த பக்கம் டேபிள் போட்டு உட்காந்துருப்பாங்க, 3 சயின்டிஸ்ட் இந்த பக்கம் டேபிள் போட்டு என்ன செய்வாங்க, உட்காந்துருப்பாங்க. இப்போ சயின்டிஸ்ட் பாஸ்டர்ஸ் கிட்ட கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? கடவுளை நம்புறேன்னு சொல்றியே, எங்க சயின்ஸ் சொல்லுது ஒரு பொருளை பார்க்க முடியலனா, ஒரு பொருளை தொட முடியலனா அந்த பொருள் இந்த உலகத்தில் இல்லை என்று அர்த்தம். அவங்க கடவுளை பார்க்கவும் முடியல, தொடவும் முடியல, அப்போ அவங்க கடவுள் போய் அப்படின்னு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவார், அவர் தரப்பு வாதத்தை வைப்பார். உடனே சொல்லுவார், இந்த பக்கம் இருந்து பாஸ்டர் கேள்வி கேட்பார், உங்க மூளையை பார்த்துருக்கீங்களா? இல்லை. உங்க மூளையை தொட்டிருக்கீங்களா? இல்லை. அப்போ நீ மூளை இல்லாதவன் அப்படின்னு சொன்னா நீ ஏத்துக்குவியா அப்படின்னு பாஸ்டர் என்ன பண்ணுவார். எங்க உண்மையிலங்க வாதம் நடக்கும், நிறைய வாதம் உண்டு. மற்ற மதத்தினருக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் என்ன செய்யும், வாதம் நடக்கும். அவங்க வேதத்திலிருந்து பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க, இவங்க நம்ம ஆட்க விட மாட்டாங்க. அதெல்லாம் பயங்கர சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தில் வேற லெவலுக்கு என்ன செஞ்சிருவீங்க. அதாவது கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு நிலைக்கு போயிருவீங்க. ஏன்னா கிறிஸ்டியன்ஸுக்கே இன்னும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நம்ம உண்மையிலேயே உண்மையான ஆண்டவரை தான் கும்பிடுறோமா, இல்லை நம்ம பாட்டுக்கு சும்மா சோத்திரன்னு ஒரு குரூப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கோமா? நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாத ஒரு ஸ்டேஜ்ட்டுக்கு என்ன செஞ்சிருவீங்க, போயிடுவீங்க. ஏன்னா அது நம்மளை சொல்லி குத்தல, நமக்கு இன்னும் சரியாக பைபிள் தெரியல, வரலாறு தெரியல, எது முந்தி வந்தது எது பிந்தி வந்ததுன்னு தெரியாததுனால அப்படி இருக்கும். சரி, பரவாயில்ல. நம்முடைய ஆண்டவரை காணக்கூடாத உலகத்தில் இருக்கிறாரு, அதனால் அவர் இல்லைன்னு ஆயிராது. நல்லா படித்தவங்களுக்கு தெரியும், ஆக்சிஜன் நம்ம சுவாசிப்பதற்கு ரொம்ப அவசியம். ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம கதை என்னது, காலி. தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயான்னு தெரியல, திருநெல்வேலி மாவட்டம் தான் பியூரான மாவட்டமா, அதாவது சுத்தமான ஆக்சிஜன் இருக்கிற பகுதியை திருநெல்வேலி மாவட்டத்தை செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சிஜனை கண்ணால் பார்க்கவே முடியாது. நல்லா படித்தவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சிஜனை உங்களுடைய கண்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்க முடியாதுங்கிறதுனால ஆக்சிஜன் இல்லைன்னு ஆகிறது. அது இங்கே தான் இருக்குது. அதை கண்களால் பார்க்க முடியாது என்றாலும் அது நம்மை வாழ வைக்குது. அது நமக்கு அது ரொம்ப தேவை. அப்படித்தான் காணக்கூடாதவராக இருக்கிற தேவனை பார்க்க முடியல, ஆனால் அவர் நமக்கு ரொம்ப தேவை. அவர் இல்லைன்னா தண்ணியிலிருந்து வெளியே போட்ட மீன் மாதிரி தான், நமக்கு ரொம்ப சீக்கிரமாக செத்து போயிடுவோம், ரொம்ப சீக்கிரமாக நம்ம வாடி போயிடுவோம். ஆண்டவர் இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. பஞ்சரான வண்டி கொஞ்ச நேரம் போகும், பெட்ரோல் காலியான வண்டியும் கொஞ்ச நேரம் என்ன செய்யும், போகும். ஆனால் ஒரு இடத்துல போய் அது நிற்கும். ஆண்டவர் இருந்தார்னா அப்படி நிற்காது, அந்த வண்டி தொடர்ந்து போகும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் காணக்கூடாதவர் தான், ஆனால் உயிரோடு இருக்கிறார். சரி, காணக்கூடாதவர், நல்லா கவனிங்க, செய்தியை விட்டுறாதீங்க. காணக்கூடாதவர், அப்படிப்பட்ட தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. தேவன் ஆவியா இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியின் உடனே இட்லி அவிச்சு மூடிய திறந்த உடனே புசுக்குன்னு ஒன்று வெளியே வரும். அந்த ஆவி நினைச்சிடக்கூடாது, அது சயின்ஸில் இருக்கிற ஆவி, திடம் திரவம் வாயு, அந்த ஆவி நினைச்சிடக்கூடாது. இந்த வேத வசனம் சொல்லுகிற ஆவிங்கிறது அது ஒரு தெய்வீக தன்மையை குறிக்குது. தேவன் ஆவியா இருக்கிறார். ஏன் ஆண்டவர் ஆவியா இருக்கிறார்? பக்கத்தில் கேளுங்க, எதுக்கு ஆண்டவர் ஆவியா இருக்கிறாரு? சொல்லி தொலைமா இந்த பாவி விடமாட்டான் இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. என்ன தேவன் ஏன் ஆவியா இருக்கிறார்னா, ஏன்னா ஆவிக்கு எல்லையே கிடையாது. ஆவிக்கு என்ன கிடையாது, எல்லையே கிடையாது. இப்போ புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு பேக்கில் 40 கிலோ சிமெண்ட் இருக்கு. அந்த 40 கிலோ சிமெண்ட்டை வச்சு எவ்வளவு வேலை செய்ய முடியும்? 40 கிலோக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அது மட்டும் தானே செய்ய முடியும். 7 அடிக்கு ஒரு பைல்வான் இருக்கிறாரு, அவருக்கு நல்ல ஆர்ம்ஸ் இருக்கு, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு லிமிட் இருக்கு. அவரால் மிஞ்சி போனால் 500 கிலோ 400 கிலோ எவ்வளோ என்ன செய்ய முடியும், அந்த வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும், தூக்க முடியும். ஆனால் ஆவி என்ற நிலை அது எல்லையற்ற நிலை. உங்களால் உங்கள் சரீரத்தை வச்சு இப்போ சர்ச்சில் மட்டும்தான் இருக்க முடியும்.
நீங்க நினைச்சா டக்குன்னு அமெரிக்காவுக்கு போக முடியுமா? நீங்க நினைச்சா டக்குன்னு திருநெல்வேலிக்கு போக முடியுமா? இந்த சரீரத்தால் அப்படி போக முடியாது. ஆனா ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லாததினாலே, ரூபம் இல்லாத தேவன், ஆவியா இருக்கிற தேவன், அவர் இங்கேயும் இருப்பார், இதே நேரத்தில் திருநெல்வேலியிலும் இருப்பார், இதே மாதிரி ஃபாஸ்டிங் பிரேயர் சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு, அவர் அங்கேயும் உலாவுவார், எல்லா இடங்களிலும் இருப்பார். ஹல்லேலூயா. மறுபடியும் வருகிறேன். ஆக்சிஜன், ஆக்சிஜனுக்கு ஒரு உருவம் கிடையாது. அது ஸ்பிரிட் ஃபார்ம் மாதிரி வச்சுக்கோங்க. அது இங்கேயும் இருக்கு, அது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு தெரியாது, ஆனால் உலகம் முழுவதும் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? எங்க ஆரம்பிச்சு எங்க இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் ஆக்சிஜனுக்கும் ஒரு எல்லை உண்டு, நம்முடைய தேவனுக்கு எல்லையே கிடையாது. ஹல்லேலூயா. காற்று புகாத அறைகள் நம்ம உண்டாக்கலாம், காற்று புகாத கண்டெய்னர்ஸ் உருவாக்கலாம். என்னுடைய தேவன் காற்று புகாத இடங்களுக்குள்ளேயும் அவரால் நுழைய முடியும், பூட்டப்பட்ட அறைக்குள்ளேயும் அவரால் என்ன செய்ய முடியும்? போக முடியும். நம்முடைய தேவனுக்கு லிமிட்டே கிடையாது. அவர் ஒரு 500 அடி உயரமான ஒரு சிலையை ஏன் அவர் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஏன்னா 500 அடி சிலைக்கும் லிமிட் உண்டு. நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய சிலை இருக்கு, சர்தார் வல்லபாய் படேல் சிலை. எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நம்ம குஜராத் அந்த ஆற்றங்கரையில் அது என்ன செய்யுது இருக்கு, பயங்கர பிரம்மாண்டமான சிலை. 3000 கோடி செலவழித்து அந்த சிலை என்ன செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு 10 பாயிண்ட் அளவு இருக்கிற ஒரு ரிக்டர் ஒரு நிலநடுக்க வந்துச்சுன்னா 3000 கோடி புசுக்குன்னு என்ன செஞ்சிடும்? அவ்வளோதான். 3000 கோடிங்க. 1 கோடி இருந்தாலே நம்மள செட்டில் ஆயிடுவோம். திருநெல்வேலியை விலைக்கு தரீங்களான்னு கேட்க போயிடுவோம். 1 கோடி இருந்தாலே 3000 கோடி சிலைக்கும் லிமிட் இருக்கு. ஏன்னா அது ஒரு ஃபார்ம்ல இருக்கு. என்ன ஃபார்ம்? திடம். ஆனால் ஆவிக்கு லிமிட்டே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நினைச்சிருந்தார்னா அப்படி 1000 அடிக்கு தங்கமா இருந்திருக்கலாம், ஆனா தங்கத்தை உருக்கிடலாம். அவர் நினைச்சிருந்தார்னா 900 அடிக்கு ஒரு வைரம் சிலையாக அவர் ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா வைரத்தை என்ன செஞ்சிடலாம்? சொல்லி முடிச்சிடலாம், அதை கதையை காலி பண்ணிடலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் ஏன் ஆவியா இருக்கிறார்னா, அவரை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அடக்கவே முடியாது. ஆமேன். அதனால தான் ஆண்டவர் விக்கிரக வழிபாட வெறுக்கிறாரு. ஏன் விக்கிரக வழிபாட வெறுக்கிறாருன்னா, இவ்வளோ பெரிய தேவனை இம்முடுக்கோண்டி ஒரு விக்கிரகத்துக்குள்ள அடைச்சா ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நல்லா இருக்குமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்லுகிறேன். நம்ம இன்னொரு பையனையும் அம்மாவை வச்சு சொன்னேன், இப்போ புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்ம சீபா இருக்கா. சீபா வந்து ஒரு குரங்கு ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு அம்மா ஐ லவ் யூ, அம்மா ஐ லவ் யூன்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இதை பார்க்குற மகாலட்சுமி அக்காவுக்கு எப்படி இருக்கும்? கோவம் வரும். ஏன்னா நான் வந்து அது கிடையாது, அது வேற நான் வேற சொல்லி இதான் என் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி இதை நீ என்ன செய், ஐ லவ் யூ சொல்லுன்னு சொன்னால் நம்ம ஆளு இல்லை எனக்கு குரங்கு தான் அப்படின்னு சொல்லி குரங்க பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னால் அம்மாவுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? ஏன்னா இதில் இருக்கிற அம்மாவுக்கும் அதில் இருக்கிற குரங்குக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் அவன் இல்லைங்கிற மாதிரி அது நான் கிடையாது. அப்படிதான் இந்த அக்காவுக்கு கோவம் வரும். உண்மைதானே? ஆண்டவர் ஏன் விக்கிரக வழிபாட வெறுக்கிறார்னா, அவ்வளோ பெரிய தேவனை பப்பரப்பே அப்படின்னு சின்னோண்டு ஒரு இதுக்குள்ள என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாது. உண்மைதானே? ஒரு சின்ன கட்டைக்குள்ள, ஒரு சின்ன கல்லுக்குள்ள, ஒரு சின்ன கம்புக்குள்ள அடக்க முடியாது. அதனால தான் அவர் ஆவியான தேவனா இருக்கிறார். அதனால தான் அவர் எனக்கு எந்த ஒரு உருவத்தையும் என்ன செய்யக்கூடாது? உருவாக்கக்கூடாது. ஏன்னா நீ ஒரு மீனை உருவாக்கி இதுதான் கடவுள்னு வணங்குற, ஆனால் மீன் ஒரு பெரிய எரிகள் வந்து விழுந்துச்சுன்னா கடலோடு அழிஞ்சு போயிடும். நீ எனக்கு ஒரு பெரிய கண்ணுக்குட்டியை உருவாக்கி இதுதான் கடவுள்னு வணங்குற, ஆனால் ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வந்துச்சுன்னா இந்த உலகம் அழிஞ்சிச்சுன்னா கண்ணுக்குட்டியும் சேர்ந்து என்ன செஞ்சிடும்? அழிஞ்சிடும். கண்ணுக்குட்டிக்கு லிமிட் இருக்கு, மீனுக்கு லிமிட் இருக்கு. ஒரு மனுஷனை வச்சு அப்படி நிற்க வச்சு இதுதான் கடவுள்னு சொல்லி வணங்குற, ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட்டு இருக்கு. அது அப்படிதான் நின்றுட்டே இருக்கும். ஒன்றுமே என்ன செய்யாது. நம்ம தான் அதை கழுவணும், நம்ம தான் அதை குளிப்பாட்டணும், நம்ம தான் ட்ரெஸ் உடுத்தணும், எல்லாம் செய்யணும். ஆவியான தேவனுக்கு எல்லையே கிடையாது. ஹல்லேலூயா. சரி, தேவன் காணக்கூடாதவராக இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார். இப்போ இந்த ஆவியான தேவன் நம்மோடு எப்படி பேசுகிறார்? காணக்கூடாத தேவன், ஆவியான தேவன், சர்வ லோகத்தையும் படைத்த ஆண்டவர் உங்களோடு என்னோடு எப்படி
பேசுகிறார்னா வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனம் வாசிங்க. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கு. நல்லா கவனிங்க, இன்னும் செய்திக்குள்ள தான் இருக்கேன், வெளியே சுத்திர நினைச்சிடாதீங்க. ஸ்டார்டிங் என்ன வாசிச்சோம்? உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. இப்போ ஆண்டவர் குறித்து தெரிஞ்சா தான் நமக்கு விசுவாசமே வரும். ஆண்டவர் காணக்கூடாதவர், ஆவியாய் இருக்கிறார். அவர் எப்படி பேசுறாங்கன்னா வசனத்தின் மூலமாக பேசுகிறார், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆங்கிலத்தில் வருகிறது, ஆங்கில பைபிளை படிச்சு பாருங்க. வேர்ட் வாஸ் காட், அது அல்லது வேர்ட் இஸ் காட் அப்படின்னு போட்டுக்கலாம். வார்த்தை தான் கடவுள். பக்கத்தில் சொல்லுங்க, வார்த்தை தான் கடவுள். உலகத்தில் இருக்கிற எல்லா வார்த்தையும் இல்லை, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தை தான் கடவுள். ஹல்லேலூயா. காணக்கூடாத தேவன், எல்லையற்ற தேவன், ஆவியாய் இருக்கிற தேவன் நம்மளோடு கம்யூனிகேட் பண்ணுவதற்கு, நம்மளோடு பேசுவதற்கு எடுத்த ஒரு பொருள் தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கம்யூனிகேஷன் மெத்தட் இருக்கு. நீங்கள் சத்தியம் டிவி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செய்தி வாசிக்கிட்டு இருப்பார், கீழே ஒருத்தர் சின்ன கட்டத்துக்குள்ளே இருந்துட்டு அப்படின்ட்டு இருப்பார். என்ன செய்கிறாருன்னா, காது கேட்காதவங்களுக்கு இவர் ஆக்ஷன் என்ன பண்ணுவார், நமக்கு புரியாது. அவர் அப்படி நம்மளை ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு திட்டுற மாதிரி தான் இருக்கும். என்ன இப்படிங்காரு இப்படிங்காரு இப்படிங்காரு, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் காது கேட்காதவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு. இப்படின்னா அவங்களுக்கு புரியும், இப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சுற்றி பிரதமர் வந்தார் அப்படின்னு ஒன்று இப்படின்றாரு, நமக்கு என்ன செய்யாது, பிரதமரை இவர் திட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு புரியும். ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட். ஒரு படிப்பு இருக்குது, அந்த படிப்பு பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. அவங்க எப்படின்னா அதாவது ரிப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க, ஜேர்னலிஸ்டாக இருப்பாங்க. வேக வேகமாக எங்கேயா ஷார்ட் ஹேண்டா ஏதோ ஒன்று ஷார்ட் ஹேண்டு வச்சுக்கோங்க, டக்குன்னு தெரியல. அவங்க எப்படி எழுதுவாங்கன்னா வேக வேகமாக அரசியல்வாதிங்க பேசுவாங்க தெரியுமா, அதை உட்காந்து நான் சென்றேன் போனேன் வந்தேன் எழுத முடியாது. அந்த டைம் பார்த்து அது விறுவிறுன்னு போயிடுவாங்க. அதுவும் பிரிட்டிஷ்கார இங்கிலீஷை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. உலகத்திலே சில இப்போ நியூசிலாந்துக்காரன் பேசுறதெல்லாம் நம்ம காதுக்குள்ளே என்ன செய்யாது, இப்படியே பேசி என்ன செஞ்சிருவான். அதையும் கீழே உட்காந்து ஒருத்தர் என்ன பண்ணுவான், நோட்ஸ் எடுப்பான். அப்போ அவன் பேசுகிற அந்த பெரிய லைனை ஒரு கோடு மாதிரி இப்படி போட்டு என்ன செஞ்சிருவான். அந்த படிப்புக்கு நல்ல வேல்யூ இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் என்ன செய்யறான், படிக்க அவன் நோட்ஸை வாங்கி படிக்க, இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு. நம்ம இந்த ஓமப்படி இருக்குது பார்த்தீங்களா, மிக்சர் ஓமப்படி எப்படி கசக்கி நோட்டு மேலே போட்டால் எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்குது. இப்படி ஒரு அவன் சொல்கிறான், இது ஒரு பெரிய பேராகிராஃப் அப்படிங்க. நான் இலை கிண்டல் பண்ணாத கொண்டு விடுவேன் அப்படின்னு. உண்மையில என்ன, இந்த பக்கம் கோடு கோடாக இருக்குது, இந்த பக்கம் ஃபுல் பேராகிராஃப் இருக்குது. அவன் சொல்கிறான் இது ஒரு படிப்புனே, எனக்கு அப்புறம் தான் தெரியும் இப்படி ஒரு படிப்பு இருக்குன்னு. ஒவ்வொன்றிற்கும் ஒரு மொழி நடை இருக்கிறது. தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட் என்னன்னா அதுதான் பைபிள். ஹல்லேலூயா. காணக்கூடாத தேவன், ஆவியா இருக்கிற தேவன், அவர் செலக்ட் பண்ண வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. இந்த வசனம் தான் கர்த்தர் எப்படி ஆவியா இருக்கிறாரோ இந்த வசனமும் ஆவியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை இந்த பைபிளை யார் எழுதுனா உங்களுக்கு தெரியுமா? இந்த பைபிளை எத்தனை பேர் எழுதுனாங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த பைபிளை 40 பேர் எழுதியிருக்காங்க. எத்தனை பேர்? 40 பேர். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, 40 பேரும் ஒரே ரூமுக்குள்ள உட்காந்து ஒரு வாரத்தில் இந்த பைபிளை எழுதலை. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களையும் மோசே எழுதினார். அவர் எழுதின காலகட்டம் எப்போ தெரியுமா? கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பைபிள் என்ன செஞ்சிட்டாரு, எழுதிட்டார். அப்புறம் யோசுவா, நியாயாதிபதிகள், இதை யார் எழுதுறாருன்னா நம்ம யோசுவா எழுதுறாரு. இவர் மோசேக்கு அப்புறம் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் என்ன செய்கிறாரு, இப்படி கிட்டத்தட்ட 1500 வருஷம் கேப். எத்தனை வருஷம் கேப்பு? இப்போ ஒரே ரூம்லையே உங்ககிட்ட
காதில் ஒரு விஷயத்தை சொன்னால் ஒவ்வொருத்தர் காதலையாக போயிட்டு வர்றதுக்குள்ள அது என்ன செஞ்சிடும், என்ன மாறிடும். கருப்பு கலர் குடிங்க அப்படின்னா அது கருப்பு கலர் குடிங்க, அப்படி போய் கருப்பு ஆளை அடிங்க, அப்படி போய் கருப்பு கருப்பு காற்று கருப்புன்னு வந்து என்ன செஞ்சிடும், அப்படி ஒரு கேமே உண்டு. முடியும் போது தலைகீழ் என்ன செஞ்சிடும். ஆனால் 1500 வருஷம் கேப்பில் 40 பேர் வேற வேற ஊரில் வேற வேற பேப்பர், அதாவது வேற வேற தோலில் வேற வேற இறகுகளை பயன்படுத்தி எழுதுனாங்க. ஆனால் எல்லாமே ஒன்று போல இருக்கு. எப்படி இருக்கு எல்லாமே? அப்படி எழுத முடியுமா யாராவது? உங்கள் குடும்பத்திலேயே ஒரு பேராகிராஃபை வாசித்து காமிச்சிட்டு 4 பேப்பரை கொடுத்து ஒரே மாதிரி எழுதுங்கன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது. ஆனால் 1500 வருஷ கேப்பில் 40 பேரால் எழுத முடியும்னா அப்போ இந்த வசனத்தை மனுஷன் எழுதலை, கர்த்தரே அவர் உள்ளத்தில் இருந்து எழுத வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எடுத்தவங்க வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14 வாசிப்போம். 17, 14. யாத்திராகமம் 17. மோசேயை நோக்கி எழுது, வாசி. போதும், எழுதி வாசி. எரேமியா 30:2 வாசிப்போம். எரேமியா 30:2. ஆம் 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 ஆம். போதும், நல்லா கவனிங்க. மோசேக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எழுது, நடந்ததெல்லாம் எழுதுன்னு சொல்லி ஏவுகிறார். அதே மாதிரி எரேமியா, மோசேக்கு இவனுக்கும் கிட்டத்தட்ட 800-900 வருஷம் டைம் லைன் டிஃப்ரெண்ட். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் சொல்ல சொல்ல என்ன செய்ய எழுது. அப்போ இந்த பைபிளை ஒரு மனுஷன் எழுதலை, கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு. அப்போ காணக்கூடாதவர் ஆவியாக இருக்கிறவர் வசனத்து மூலமாக பேசுகிறாரு. அப்போ இந்த வசனமும் ஆவியாகத்தான் இருக்குது. இந்த வசனம் தான் தெய்வம். வசனத்தின் மூலமாகத்தான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஒரு மனுஷன் எழுதின புக்கை நாம வாசிக்கல, கர்த்தரே எழுதி கொடுத்த ஒரு புக்கை நாம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ என்ன விசேஷம்னா, எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். போதும் போதும். தேவனுடைய வார்த்தையான ஆங்கிலத்தில் வருகிறது, the word of God is alive, உயிரோடு இருக்கிறது. இந்த கருப்பு அட்டை, சாதாரண பேப்பரில் இருக்கிற இந்த கருப்பு எழுத்துக்கள் உயிரோடு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுற மாதிரி சொல்லணும்னா, சர்ச்சுக்கு வாரீங்க, நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், என் கிட்ட வந்து ஒரு மாதிரி கண்ணை கசக்கிட்டே இருக்கீங்க, அப்படி என்ன செய்றீங்க? சரி, இப்போ கிட்ட இருக்க நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க, என்ன செய்வேன்? கேட்பேன். இப்போ ஒரு டெட் பாடி இருக்கு, கெட்டி உட்கார வச்சிருக்கு, கிட்ட போய் டெட் பாடி கிட்ட போய் அப்படி கண்ணை கசக்குறீங்க, அது கேட்குமா? ஏன் கேட்காது? ஏன்னா அது உயிர் இல்லை. அப்போ நான் ஏன் கேட்டேன்? எனக்குள்ள உயிர் இருக்கு. பைபிள் வசனத்துக்கு உயிர் இருக்கு. ஹல்லேலூயா. அவனை பிடிங்கம்மா, அந்த ஸ்டாண்டுக்கு உயிர் இல்லை, கீழே விழுந்துரும். கையை எடு, இதை சென்டரா வச்சிரு ஹரிஷ். இல்லை அந்த மொபைலில் பார்த்துக்கோ. ஓகே விட்டுரு. அவனை தூக்கிட்டு திருப்பி உள்ள வந்துட்டான். டெட் பாடிக்கு உயிர் இல்லை, அதனால அது ரெஸ்பாண்ட் என்ன செய்யாது, பண்ணாது. எனக்கு உயிர் இருக்கு, அதனால என்ன பண்றேன்? ஏன்க்கா அழுவுறீங்க, ஏன் பிரதர் அழுவுறீங்க, என்ன செய்யறேன்? கேட்கிறேன். இப்போ இந்த வசனத்துக்கு உயிர் இருக்கு, அப்ப இது என்ன செய்யும் சொல்லுங்க? பேசும், ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ புரியுதா? நீங்க ஒரு ஃபீலிங்கோட பைபிளை எடுத்த உடனே என்ன ஆண்டவர் எப்படி அவருக்கு தெரியும் கரெக்டா எனக்கு ஏத்த வசனத்தை பேசுறாரு? ஏன்னா அதுக்கு உயிர் இருக்கு. ஆமென். எந்த சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க போறீங்களோ அதற்கு ஏத்த வசனம் அப்படியே வருது. சும்மா இப்படி திறந்தா கூட உங்களோட பேசுது, ஏன்னா அதுக்கு உயிர் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியான தேவன், காணக்கூடாத தேவன் உங்களோடு எப்படி பேசுகிறார்? வசனத்தின் மூலமாக பேசுகிறார். இந்த வசனத்துக்கு என்ன இருக்கு?
உயிர் இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ புரியுதா? நம்ம எப்போ படித்தாலும் நமக்கு தேவையான வசனத்தை பேசுதே. சர்ச்சுக்கு வந்தா கரெக்டா நம்மளோட ஆண்டவர் பேசுறாரு. அந்த சூழ்நிலை பாஸ்டருக்கு தெரியாது, ஆனா வசனத்துக்கு தெரியுதே. ஏன்னா வசனத்திற்கு உயிர் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பிரிட், ஸ்பிரிட் இஸ் ஈக்குவல் டு காட், காட் இஸ் ஈக்குவல் டு அன்சீன். அதாவது காணக்கூடாத தேவன் கடவுளா இருக்கிறார், கடவுள் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவி வசனத்தில் இருக்கு, அந்த வசனம் ஜீவனா இருக்குது. ஆமென். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவரோடு பேசணும்னா இப்போ என்ன செய்யணும்? பரவாயில்ல, மெசேஜை கவனிச்சிருக்கீங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக. விசுவாசம்னா என்ன? நாம் ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்புவது தான் விசுவாசம். இப்போ எப்படி இயேசு கிறிஸ்துவை நம்புவது? கண்ணில் பார்க்கல, எங்க இருக்காரு? அப்போ இதை நம்புனீங்கன்னா யாரை நம்பினதுக்கு சமம்? இதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருந்தேன். இதை நம்புனீங்கன்னா கர்த்தரை நீங்க அப்படியே நம்புறதுக்கு சமம். ஆமென். உங்க கையில ஒரு அட்டை இருக்கலாம், அந்த அட்டையை நம்பிட்டீங்கன்னா கர்த்தர் அப்படியே நம்பினதுக்கு சமம். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் ஒரு வசனம் தொங்கும், அந்த வசனத்தை படிச்சு நான் அதை நம்புறேன் ஆண்டவரே, இந்த வசனம் என் லைஃப்ல பலிக்கும், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா கர்த்தரையே நீங்க நம்பினதா அர்த்தம். ஏன்னா வசனத்துக்குள்ள என்ன இருக்கு? ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு. அதே ஆவிதான் ஆண்டவருக்குள்ள இருக்கு, அவர் தான் வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப இதை நம்புனீங்கன்னா அவரை நம்பியதற்கு சமம். ஹல்லேலூயா. நம்ம நடிகர் அஜித் குமார் இருக்கிறாரு. அவர் எல்லாரும் கடவுளே கடவுளே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அஜித் எந்த ஒரு வீடியோவும் சொல்லல, எதுவுமே செய்யல, ஒரு எழுத்து மூலமாக ஒரு அறிக்கை விடுகிறார். என்ன அறிக்கைனா, என்னை யாரும் இனிமேல் கடவுள் என்று என்ன செய்யக்கூடாது, நானும் உங்களை போல ஒரு மனிதன் தான், என்ன நீங்க ஏகே அல்லது அஜித் குமார் என்று தான் என்ன செய்யணும். அவர் தோன்றி டே லூசு பயில்களா நானும் மனுஷன் தாண்டா அப்படி என்ன செய்யல, சொல்லல. ஒரு எழுத்து வடிவத்தில் அனுப்பி சொல்றாரு, என்னை இனிமேல் கடவுளே என்று என்ன செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாது. அதை கேட்டுட்டு அந்த எழுத்தை நம்பி அப்படியே அவர் என்ன செஞ்சிட்டாங்க, கடவுளேன்னு கூப்பிடுறத முக்காவாசி பேர் நிறுத்திட்டாங்க. அவர்கிட்ட போய் நேராக கேட்கல, ஐயா நீங்க தான் சொன்னீங்களா, நீங்க தான் பேசுனீங்களா, நீங்க வாயை திறந்து சொல்லுங்க அப்பதான் நம்புவேன், அப்படிலாம் சொல்லல. எழுத்த அப்படியே அவர் சொன்னதான் நம்பி என்ன செஞ்சிட்டாங்க. அப்போ வார்த்தையை நம்புனீங்கன்னா அந்த மனுஷனை நம்புறதுக்கு சமம். ஹல்லேலூயா. வார்த்தையை நம்புனீங்கன்னா, இப்போதான் மெயில் வீடியோ கால்லாம் வந்துருச்சு. அப்போல்லாம் அது பேர் என்னது, போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வச்சுருப்பாங்களே, ஃபேக்ஸா போலீஸ் ஸ்டேஷனில் வரும், அந்த ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. இந்த நபரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோ காலில் சொல்ல முடியாது, வாட்ஸ்அப்பில் சொல்ல முடியாது, ஒரு பிரிண்டிங் மிஷின் மாதிரி இருக்கும். அங்கே ஃபேக்ஸ் தானா, டிக்கி 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 டிக்கின்னு தட்டினோடனே ஜிங் 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 என்ன செஞ்சிடும், ஒரு லெட்டர் என்ன பண்ணி வந்துடும். சிஎம் சொன்னார், நீ போய் அசிஸ்டன்ட் கமிஷனர் நேராக போய் அவனை என்ன பண்ணு, அரெஸ்ட் பண்ணி. ஒரு ஃபோன் போட்டு, சிஎம் ஐயா இது நீங்கள் தான் அனுப்புனீங்களா, அப்படிலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டார். வந்துருச்சுன்னா அந்த வார்த்தையை அப்படியே நம்பி போய் தூக்கிடுவாங்க. ஏன்னா எங்ககிட்ட என்ன இருக்கு, அரெஸ்ட் வாரண்ட்டு இருக்கு. முக்கியமா இந்த வாரண்ட்டை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்புனீங்கன்னா தான் உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். உங்களுக்குள்ள விசுவாசம் வந்தா தான் உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும். ஆமென். இன்னும் இந்த செய்தி பேய்கிட்டே இருக்கும், இதோட முடிக்க விரும்புகிறேன். விசுவாசம் எப்படி தெரியுமா வரும்? ஒரு வசனத்தை வாசிப்போம், ரோமர் 10:17 வாசிச்சு முடிப்போம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கேள்வி என்றால் கொஸ்டின் மார்க் கிடையாது, ஆங்கிலத்தில் வருகிறது faith comes by hearing. கேட்கறதுனால தான் விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. கேட்க கேட்க தான் விசுவாசம் வரும். என்னன்னே தெரியல, எல்லாரும் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறாங்க. வாசல்ல வந்துட்டு ஒருத்தன் டிக்கு 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 நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு உடனே வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளுக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னா அந்த வார்த்தையை கேட்க கேட்க உண்மையிலே நல்ல காலம் பிறந்துருமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை என்ன செய்யுது. கேவலம் ஒரு மனுஷன் வார்த்தையை கேட்டாலே அவ்வளவு ஒரு நம்பிக்கை வருது. நிறைய பேர் எஜுகேஷனல் லோன் வாங்கினாங்க. ஸ்டாலின் ஐயா சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தா
எஜுகேஷன் லோன் எல்லாத்தையும் என்ன செய்வேன், தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு உடனே எல்லாருக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஐயா வந்தார்னா என்ன பண்ணிடுவார், லோனெல்லாம் என்ன பண்ணிடுவார், தள்ளுபடி பண்ணிடுவார். நேராக போய் உதயசூரியனுக்கு ஒரு குத்து என்ன செஞ்சுட்டாங்க. இப்படி எத்தனை நம்பி குத்துனாங்களோ தெரியல. ஏன்னா கேட்ட உடனே உள்ள ஒரு நம்பிக்கை வருதா இல்லையா? மனுஷன் வார்த்தையை கேட்டு வருகிற நம்பிக்கை அழிஞ்சு போகும். ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டு வருகிற நம்பிக்கை அழிஞ்சே போகாது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எதுலையாவது விசுவாசம் வளரணுமா? ரொம்ப எந்த காரியத்தில் விசுவாசம் வளரணும்னாலும் இந்த வார்த்தையை கேளுங்க, இந்த வார்த்தையை படிங்க, இந்த வசனத்தை உள்ள விடுங்க, இந்த வசனத்தை இருதயத்துக்குள்ள அனுப்புங்க. அது விசுவாசத்தை வளர செய்யும். நல்லா கவனிங்க, உங்க விசுவாசத்தின் அளவு தான் உங்க அற்புதத்தின் அளவு. உங்க விசுவாசத்தின் அளவு தான் உங்க வெற்றியின் அளவு. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அது நடக்கும். வசனத்தை விசுவாசிங்க, கர்த்தரை விசுவாசித்ததுக்கு சமம். கர்த்தரை விசுவாசிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. ஆமென். நம்ம வாசிச்ச அந்த 3 பகுதி மத்தேயுல 3 இடத்துல வாசிச்சோம். முதலாவது 100க்கு அதிபதி, அவன் என்ன தெரியுமா விசுவாசிச்சான்? ஏசப்பா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான். ஆண்டவர் சொன்னார், நம்பிட்டியா? நீ என்ன நம்பிட்டல்ல, உன் விசுவாசத்தின்படியே. இரண்டாவது 2 குருடர்கள், தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும். 26வது வசனம் சொல்லுது, அதுக்கு மேல இருக்கிற வசனம் சொல்லுது, அவர் அதற்கு முன்பதாக மரித்த ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்பினாராம். அவர் எழுப்பினதுனால அந்த சங்கதி ஊரெங்கும் பிரசித்தம் ஆயிட்டான். இந்த குருடனுக்கு கண்ணு தெரியல, ஆனா காது கேட்டுருச்சு. faith comes by hearing. கேட்டுட்டானுங்க, ஓ தாவீதின் குமாரன் ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காருடே, அவரை நம்புனா அவரும் கண்ணை என்ன செஞ்சிருவாரு, மரித்தவளை உயிரோடு எழுப்பியிருக்காரு. ஆஃப்டர் ஆல் 2 குண்டு பல்பு தானே, ஹோல் மெஷினே உயிரோட வந்துருச்சு, 2 சின்ன பல்பு தானே. கேட்டானுங்க, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்கன்ற மாதிரி பிரசித்தமானதெல்லாம் கேட்டானுங்க. உள்ள விசுவாசம் வந்துருச்சு. ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? 2 பேரும் சொல்றானுங்க, ஆம் யுவர் ஆனர் விசுவாசிக்கிறோம். உடனே ஆண்டவர் கண்ணன்னு செஞ்சுட்டாரு, திறந்துட்டாரு. faith comes by hearing. ஆமென். கானானிய ஸ்திரீ கேட்கிறா, என் பிள்ளைக்கு சுகம் வேணும். அடுத்த பகுதி வாசிச்சோம், பிள்ளைக்கு சுகம் என்ன செய்யும் வேணும். அவர் சொல்லுகிறாரு, கொஞ்சம் சீண்டி பார்க்குறாரு, இவர் விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இவளுக்குள்ள பெரிய ஃபெய்த் இருக்கு, அதை எல்லாத்துக்கும் காட்டணுங்கிறதுக்காக இவர் கெட்டவர் போல நடிச்சு காட்டுறாரு. நான் பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்கு என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவரே உண்மைதான், ஆனால் துணிக்கிய நாய் சாப்பிடுமே. உடனே இந்த ஃபெய்த்தை இந்த சுற்றி நிற்கிறான் தெரியுமா முட்டாள், இவனுக்கு காட்டுங்கிறதுக்காகத்தான் உன்னை இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. அந்த நாளிகையிலே அவளுடைய பிள்ளை சொஸ்தமானாள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் வேணும்னா வசனத்தை நல்லா படிங்க. ஆமென். அந்த வசனம் உள்ள போய் ஜீவனா விசுவாசமா அப்படி பெருசாயிரும். விசுவாசிச்சிட்டீங்கன்னா அற்புதம் நிச்சயம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு நீங்க பேசினபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவனே, உம்மை குறித்தும் நீர் எப்படிப்பட்டவர் என்பதையும் உங்கள் வசனத்தை நம்புவதனுடைய முக்கியத்துவத்தையும் கர்த்தர் இன்னைக்கு கற்றுக் கொடுத்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எந்த விஷயத்தில் பிரச்சனையோ அதற்குரிய வசனத்தை நாங்கள் படித்து அதில் வளர உதவி செய்யுங்க. வியாதினா வியாதிக்குரிய வசனங்களை நம்பணும் ஆண்டவரே. பொருளாதார முன்னேற்றம்னா அதற்குரிய வசனத்தை நம்பணும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரமைக்கப்படணும்னா அதற்குரிய வசனத்தை நாங்கள் நம்பணும் ஆண்டவரே. எங்கள் சபை வளரணும்னா அதற்குரிய வசனத்தை நாங்கள் நம்பணும் ஆண்டவரே. வசனத்தை நம்பினா உங்களை நம்பினதுக்கு சமம் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் வார்த்தையாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் வார்த்தை, ஜீவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வசனத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக கேட்க கேட்க ஆண்டவரே எங்களுக்குள்ள விசுவாசம் பெருக உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இனி நாங்கள் கெட்ட வார்த்தைகளை எங்களுக்கு காது கேட்கக்கூடாது, முடியாது, இது அழிந்து போய்விடும், இனி சரிப்பட்டு வராது என்று சொல்லி எங்கள் காதுகள் கேட்கக்கூடாது. உங்கள் வசனத்தை மட்டும்தான் எங்கள் காதுகள் கேட்கணும். அதற்கு கிருபதாரும் ஆண்டவரே. இதை நாங்கள் அபியாசப்படுத்த, இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க, அதை நாங்கள் 30, 60, 100 பலன் எடுக்க உதவி செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்துவார். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துங்க, பாயச்சேர்லாம் எடுத்துடலாம். காட் பிளஸ் யூ.